ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிறார். அப்ப கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழணும்னா நீங்க வசனத்துக்கு பயப்படணும், அந்த வசனத்தை நிறைவேற்றணும், அந்த வசனத்தின்படி வாழணும், அந்த வசனம் எனக்கு கட்டளையிடுகிற காரியங்களை செய்யணும்னு அந்த வசனத்தை குறித்து நீங்க கவலைப்படணும், பயப்படணும். என் வசனத்தை கேட்கும் போது நடுங்குகிறவனை உற்று பார்ப்பேன். மற்றொரு மாதிரி ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்காம, இதை எங்கோ எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்று வாசிக்காம, ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்காம இந்த வார்த்தைகளை கேட்கும் போது பயப்படுறான். இது கடவுளுடைய வார்த்தை அல்லவா என்று வித்தியாசமான ஆளா இருக்கிறானே, கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறார். இதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில வசனத்துக்கு பயந்தா கண்டிப்பா கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல படும். கர்த்தருடைய பார்வை பட்டால் இழந்தது திரும்ப கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், விழுந்தவன் எழுந்திருப்பான், அவனுக்கு வேண்டிய அவனுடைய குறைவுகள் நிறைவாக